நான்லாம் எப்போ ஒல்லியாக போறேனோ தெரியல, ஒரே கவலையா இருக்குங்க. மூக்கு கீழே ஒரு கிணறு மாதிரி, பஞ்சாயத்து கிணறு மாதிரி இருக்குல்ல, அதை மூணுனாலே ஒல்லியாயிருவேன். என்ன இது வாயா? ஆமா. என் வாய் பஞ்சாயத்து கிணறு மாதிரியா இருக்குது. ஆமா, இது காவாய் மாதிரி இருக்குது. என்னங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? நான் என்னோட மன குமுறல உங்ககிட்ட தானே சொல்ல முடியும், வேற யார்கிட்ட சொல்ல முடியும் நான்? டீ வேற இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் வேற இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க, எனக்கு கோவமாக இருக்குந்தாங்க. நீங்களே குடிங்க. சரி வச்சிரு. கோவத்தில் ஒருத்தி ஒன்று கொடுத்தா வேணான்னு சொல்லணும், வச்சிருந்தா பொசுக்குன்னு சொல்லப்படாது. நீ தானே குடிக்க முடியலண்ணே, வச்சிரு. ஆற அப்படி சூடாக இருக்கிறதுக்கு அப்படி சொல்லுவியா? சூடாக இருக்குது ஆறி குடிக்கிறதுக்கு அப்படி சொல்கிறதா? இல்லைங்க, ரொம்ப குண்டா இருக்கீங்க, எனக்கு ஸ்லிம் ஆகணும், சுடிதார் போடணும், மிடி போடணும், இதெல்லாம் எனக்கும் ஆசையா இருக்குங்க. எப்போங்க ஒல்லியாவே? அதான் கொடைக்கானல் மலைக்கு கீழே ஒரு நாளைக்கு 2 தடவை ஏறி இறங்குனீங்கன்னா சுடி எண்ணெய் நைட்டியே போட்டு சுற்றலாம். இங்கிருந்து நான் கொடைக்கானலுக்கு மலை ஏறி இறங்கணுமா? ஆமாம், ஒல்லியாகிறதுக்கு? ஆமாம். மொத்தம் 200 400 கிலோமீட்டர் ஏறி நடந்து ஏறிட்டு கீழே இறங்கினா உடம்பு பாதி உடம்பு போயிடும். ஒரு முடிவோடு தான் இருப்பீங்க போல, ரொம்ப நாள் ஆசை போல. ஆமாம். எப்படி பார்த்தையாடியும் உங்கள் அப்பனை பாரு, மலை ஏறி இறங்கணுமா? பரவாயில்ல, கவலைப்படாத, குண்டா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லாமல் பஞ்சாயத்து கிணறு மாதிரி இருக்குதான் வாய். எங்கள் அம்மாவுக்கு சொல்கிறேன், போடுங்க.